ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் சீஸ் எஸ்கேப் ஹாரர்ன்ற ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம இதில் பார்ட் 1 போட்டிருந்தோம். பார்ட் 1னா சாப்டர் 1. இப்போ சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ இடையில ஒரு கட்சின் மாதிரி ஓடிட்டுருக்கு. இந்த கட்சின் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. நான் எதுக்கும் சாப்டர் 2க்கும் சம்மந்தம் இல்லை, அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இதே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேம் லென்த்தாக போகும். இப்போ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆகிட்டோம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இதில் எலி வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. இங்கே சேஃப் ஜோன் இல்லை, தப்பிச்சு தான் ஓடணும். இப்போ நம்ம சீஸை கரெக்ட் பண்ணணும். 12 சீஸ் இதில் கரெக்ட் பண்ணணும். லாஸ்ட் டைம் 9 தான், இதில் 12. இப்போ 2 சீஸ் கரெக்ட் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் டோர் ஃபைன் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் கீ வேணும். இங்கே லேடர் இருக்குது, இங்கே ஒயிட் கலரில் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கீ இருக்குது, இங்கே ஒரு சீஸ் இருக்குது. கீ எடுத்தாச்சு, திருப்பி போகலாம். ஏதோ ரெட் கலர் வந்துச்சு, என்னன்னு தெரில. ஓகே, இப்போ இங்கே பிளாங்க் வேணும். அங்கே பச்சை கலர் சாவி இருக்குது. இங்கே 4வது பீஸ் சீஸ் எடுத்தாச்சு. எலியும் வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஓடணும். எலி கண்ணில் மாட்டாமல் ஓடணும். ஓகே, ரெட் கலர் கீ ஃபைன் பண்ணியாச்சு. சாப்டர் 2 வந்து சாப்டர் 1ஓட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும் ப்ளே பண்ண. ஆனால் இது வந்து இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு சீஸை மிஸ் பண்ணாலும் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா டோர்ஸ் இருக்கனால டோர்ஸோட லொக்கேஷன் ஞாபகம் இருக்கும், ஆனால் சீஸோட லொக்கேஷன் ஞாபகம் இருக்காது. அதனால் எல்லா இடத்துலையும் தேடணும். ஓகே, இப்போ 7 சீஸை கண்டுபிடிச்சாச்சு. பிளாங்கி எடுத்தாச்சு. இப்போ இதை போய் மேலே போட்டுடலாம். ஓகே, இங்கே தான் போடணும். இப்போ நம்ம எதுக்கு இங்கே குதிச்சிட்டோம்னா, இன்னொரு இடத்துல பிளாங்க் போட வேண்டியது இருக்குது. அந்த க்ரீன் கலர் கீ எடுக்க, அந்த கீயை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதான் இப்போ நம்ம இந்த இடத்துல போய் இப்போ பிளாங்கை போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ க்ரீன் கீயை எடுத்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி போய் அந்த பிளாங்கை எடுத்துகிட்டு போவோம். இந்த எலி இங்கே தான் சுற்றுது. இதில் வந்து அந்த எலிக்கு கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடமே அதிர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் பிளாங்க் இருக்குது. பிளாங்கை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம திருப்பி அந்த லேடர் மேலே ஏறி போய் அங்கே மேலே ப்ளேஸ் பண்ணி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, மேலே வந்தாச்சு, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் போவோம். ஓகே, இங்கே ப்ளூ கலர் கீ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ க்ரீன் கீ யூஸ் பண்ணி ஏதோ சீக்கிரம் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். ஆஹா, பின்னாடி எலி துரத்துது. இந்த எலி வந்து ரொம்பவே பாடாப்படுத்துது போட்டு. ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சி வச்சுருக்கு. அதே நேரத்தில் வெளியோட மாட்டேங்குது. சீஸ் எடுக்க முடியல. இப்போ நம்ம சீஸ் எடுத்தோன்னே அது கடிச்சு வச்சிருச்சு. அதான் வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேலே அந்த எலியில் எதுவும் பண்ண முடியாது. அந்த எலிகிட்ட கடி வாங்கி தான் வரணும். திருப்பி அவுட் ஆக போகிறோம். அவுட் ஆயாச்சு. ஓகே, திருப்பி போடுவோம். இந்த எலி இங்கே இடத்துல சுற்றி நம்ம கீழே இறங்கினாலே வந்துடுது. இதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம சீஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் பெரிய வேலை. அதே நேரத்தில் இங்கே 2 சாவி இப்போ ரெட் கலர் யூஸ் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ எழுதியிருக்கு செவத்தில், என்னன்னு தெரில. ஓகே, இங்கே பாஸ்வேர்ட் போடணும். அதுக்கு அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க போல். ஓகே, ஃபஸ்ட் ஒனுக்கு 1, செகண்ட் ஒனுக்கு 2, தேர்ட் ஒனுக்கு 7. 1 2 7 இல்லை 9. ஓகே, நெக்ஸ்ட்டு சீஸை இங்கே இருக்குது எடுத்தாச்சு. அதாடி அந்த எலி நேரத்துக்கு கடிச்சு வச்சுருக்குமோ? இல்லை, கடிக்கலாம், இல்லை, எதுவும் ஆகலை. ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கீ எங்கே யூஸ் பண்ணி பார்க்கணும். இது டெலிபோர்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கீயை வந்து யூஸ் பண்ணணும். இந்த ப்ளூ கீக்கு டோரை கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் சீஸையும் கண்டுபிடிக்கணும். அதுதான் எக்ஸிட். அங்கே தான் நம்ம இன்னும் 3 சீஸை கண்டுபிடிச்சா அந்த வழி தான் போகணும். எலி துரத்துது. இதில் இதுதான் பெரிய பிரச்சனை. ஃபுல்லாக சீஸாக இருக்கனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் நம்ம சாப்டர் 1 முடிக்கல, இல்லை எப்படி செத்து போகணுன்னு தெரில. அதில் கமெண்ட் பண்ணுங்கன்னா யாருமே கமெண்ட் பண்ணல. அதுதான் எண்டிங்கானு எனக்கு தெரியல. திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கல. இதுலையாவது அதை பார்த்துட்டு அதான் எண்டிங்கான்னு சொல்லுங்கள்.
இதில் இன்னும் ஒரு சாப்டர் இருக்குது. மொத்தம் 3 சாப்டர் இருக்குது. 3 சாப்டர் முடிச்சு பாஸ் ஃபைட்டுன்றது ஒன்று இருக்குது. அதை 3rd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம ப்ளூ கீயை வச்சு ப்ளூ ரூமையும் ஓப்பன் பண்ணி உள்ள ஆபி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கே தான் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் எதுக்குன்னு தெரில. இப்போ குதிச்சாச்சு கீழே, ஏன்னா நம்ம தான் நடந்துட முடியாது. ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. சீஸ் எடுத்தாச்சு. இன்னும் 2 சீஸ் தேவை. இப்போ இந்த பட்டனை தொட்டாச்சு. இந்த பட்டன் அங்கே இருக்க ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ இதில் முக்கியமான விஷயமே இந்த கேட்டை கண்டுபிடிக்கிறதா. ஏன்னா நம்ம பாட்டுக்கு உள்ளே வந்து சுற்ற ஆரம்பிச்சோடனே அந்த கேட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அந்த பட்டனை தொட்டுட்டு 30 செகண்ட்குள்ளே அந்த கேட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. அது எந்த பக்கம் போகிறதே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் போவேன், அந்த கேட்டை கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நான் அந்த கேட்டை கண்டுபிடிக்க போனால் ப்ளூ டோரை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ திருப்பி போகணும். அந்த எலிகிட்டேருந்து இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நான் தப்பித்தேன். இதுதான் அந்த டோர். நம்ம வந்துட்டோம், க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம போகணும். நம்ம இன்னொரு சீஸை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு சீஸ், அந்த ரூம்குள்ளே இருக்க சீஸை கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே, 30 செகண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பட்டனை போய் தொடணும். ஓகே, இப்போ தொட்டாச்சு. ஓடணும் வேகமாக. ஆஹா, நம்ம போகிறத டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சு. இப்போ நான் ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எப்படின்னா, இந்த ரெட் கலர் டோர் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் டோர் வழியாகவே போகணும். அது வழியாக போயிட்டு இந்த எல்லோ கலர் டோருக்கு வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ரீஸ்பெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சீஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எலிக்கையில் மாட்டாமல் எக்ஸிட்டுக்கு போகணும். அதான் முக்கியம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம். இப்பயும் துரத்துட்டே வருது. எக்ஸிட்டுங்க கண்டுபிடிச்சாச்சு. பின்னாடி வருதா? எக்ஸிட்குள்ளே வர முடியாது போல். ஓகே, ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது. லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அதில் உட்காரணும் போல. அடைச்சே, இவ்வளோ தூரம் வந்துட்டு அவுட் ஆட்டமே. இது டெலிபோர்ட்டும் பண்ண மாட்டேங்குது. ரீஸ் பண்ண தான் பண்ணணுமா? ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ போக லிஃப்ட் இல்லாட்டி என்ன பண்ணுறது இருக்குன்னு நம்பணும். ஏன்னா கஷ்டப்பட்டு 12 சீஸை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லிஃப்ட் மட்டும் போயிருந்துச்சு, அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண முடியாது. நல்ல வேலை லிஃப்ட் இருக்குது. இதில் உட்காந்துட்டே போகும். இந்த டைம் எந்திக்க வேணாம். இங்கேருந்து இந்த சின்ன தூரத்துக்கு இவங்க லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ போவோம். இன்னும் டெலிபோர்ட் ஆகலை. எண்ட் ஆஃப் சீஸ். சர்வரே மாறுது. சர்வர் மாற்றி வச்சுருக்காங்களா? சுற்றி சீஸாக இருக்குது, எடுக்க முடியல. ஒயிட் கலர் இருக்குது. இதான் எக்ஸிட்டுன்னு நினைக்கிறேன். சீஸ் சாப்டர் 2 முடிக்க போகிறோம். ஓகே, இதை முடிச்சாச்சு. நார்மல் வேர்ல்டு. ஓகே, நமக்கு பேட்ச் கொடுத்துட்டாங்க. நம்ம நார்மல் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டோமா? திருப்பி ஏதோ வருது. டைம் தெரில, லொக்கேஷனும் தெரியலன்னு சொல்கிறாங்க. டைட்டில் சீஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நம்மளாச்சும் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய் ஒன் என்ன சொல்கிறாங்க, உங்களால் எனக்கு கேட்க முடியுதா? ஏதோ ஆயிடுச்சு, அந்த இடம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய் 2 என்னால் கேட்க முடியுது, அங்கே நான் சீக்கிரமாக வரேன்னு சொல்கிறாரு. அட்டென்ஷன், இந்த சிஸ்டமில் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஒரு என்னன்னு தெரியாத ஒரு எரர் அக்கர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே தெரியல, ஹேஷ்டேக் தான் வருது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கடைசியான பர்சன் என்ன சொல்கிறாங்க, நம்மளை தான் சொல்கிறாங்க. இந்த கடைசியாக நம்மளை தான் எங்கேயும் அனுப்பி வச்சுருக்காங்க. நம்மளை தான் இந்த எக்ஸ்பிளைன் போய் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. நமக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியலையா. நம்ம அந்த வேர்ல்டை விட்டு தப்பிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளாச்சும் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாப்டர் 2 எண்டிங். நம்ம சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சர்வர் விட்டு தான் லீவ் ஆகணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்தாச்சு. இதில் மொத்தம் 3 சாப்டர் 1 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட இங்கே ஏதோ சீக்ரெட் டோர்லாம் இருக்குது. இப்போ நம்ம சாப்டர் 3 தான் இன்னும் ப்ளே பண்ணல. இதோட இந்த எண்டாகுதான்னு தெரில இது. ஏன்னா பாஸ் ஃபைட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சா தான் பாஸ் ஃபைட் அன்லாக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு போதும். பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 100 சப்ஸ்கிரைப் சீக்கிரம் அடிக்க போகிறோம். அதில் ஒரு கேவே இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.